கார கொழுக்கட்டை உங்களுக்கு அம்மா செஞ்சு காட்டியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்படி நீங்கள் மில்லட்டில் இப்படி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. காலையில் 11 மணிக்கும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஈவினிங் வந்து ஒரு 4 மணி போல் ஸ்நாக்ஸ் மாதிரி பிள்ளைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து அதிகமாக வெயிட் போட மாட்டாங்க, ரொம்ப அழகாக லீனாக இருப்பாங்க. இந்த மாதிரி சிறுதானியத்தை அப்படி கொடுத்து பழகிட்டீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு அது அப்படியே செட் ஆகி வந்துடும். இப்படி கொடுக்காம இருந்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து அது வந்து எப்போனாச்சும் கொடுக்கும்போது அதுகளுக்கு செட் ஆகாது. இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, பெரியவங்க எல்லாருமே இது சாப்பிடலாம். சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுப்பா. நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்போம். நல்ல மசில்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு இறுக்கம் கொடுக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ 4 அரிசி இருக்குது, திணை இருக்குது, குதிரைவாளி இருக்குது, சாம்பை அரிசி இருக்குது, வரகு அரிசி இருக்குது. இப்போ அதில் அந்த 4 அரிசியில் ஒன்று வந்து நம்ம குதிரைவாளி அரிசி எடுத்துருக்கோம். நம்ம டீ குடிக்கிறோம் இல்லையா, அந்த கிளாஸில் இதில் 1 கிளாஸ் எடுத்துக்கிடுவோம். 1 கிளாஸு போட்டுக்கிடுவோம். அதே சேம் கிளாஸில் பச்சை அரிசிப்பா, அது ஒரு 1/4 கிளாஸ் போட்டுக்கிடுவோம். இப்போ இதையும் போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு நம்ம 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருவோம். இப்போப்பா நான் வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடலைப்பருப்புப்பா, கடலைப்பருப்பில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். உளுந்தம்பருப்புப்பா, இது 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். இதோடைய பச்சை வாடை போய் லைட்டாக ப்ரௌன் சைடாக வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியத்தில் வச்சு வறுத்துக்குவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம மீடியத்தில் வச்சு நல்லா பாருங்கள், நல்லா வறுத்துட்டோம். நல்லா ப்ரௌனாக வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வைக்க வேண்டாம். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ அதே கடாயிலப்பா நான் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்கப்பா. நல்லெண்ணெயோ இல்லை கடலை எண்ணெயோ செக்கெண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் உளுந்து போட்டுக்கிடுவோம். கடுகு உளுந்து போட்டுக்கிடுவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கடலைப்பருப்பும் நம்ம உளுந்தும் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை இதை போட்டுக்கிடுவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. வந்து இப்படி வெங்காயம் எடுத்திருக்கேன்ப்பா, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் ஒரு 15 பீஸ் எடுத்திருக்கேன். இப்படி பொடியாக இப்படி கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த பக்கமும் குறுக்க வெட்டி இதை இப்படி நறுக்கி போட்டுக்குவோம். அதே மாதிரி அம்மா இதை நறுக்கி வச்சுருக்கேன். இந்த இதில் போட்டுக்குவோம். இஞ்சிப்பா, இஞ்சி வந்து 1 இன்ச்சில் பாதி எடுத்துருக்கேன். நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கணும். சாப்பிட்றமே தான் நமக்கு வாய்க்கு தட்படாது. அப்பா 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு இதையும் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அம்மா இதையும் போட்டு கொடுப்போம். ஒரு பிடி தேங்காயில் அரை முடியில் கொஞ்சம் ஒரு சில்லு, ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவி வச்சுருக்கேன். அம்மா இதையும் இதில் போட்டுக்கணும், கலந்துக்குவோம். தேங்காவையும் வெங்காயத்தையும் ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும். ஏன்னா வெங்காயத்தினுடைய பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நம்ம மீடியத்தில் வச்சு நம்ம 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிடுவோம்ப்பா. ஏன்னா கடலைப்பருப்பு, கடுகு எல்லாமே நல்லா நம்ம வந்து வதக்கிட்டோம். இப்போ வெங்காயத்தையும் தேங்காவையும் லைட்டாக வதக்கிக்கிடுவோம். 1 நிமிஷம் நம்ம வதக்கியாச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இது அப்படியே ஆறட்டும். இப்போப்பா நம்ம வந்து குதிரைவாளி அரிசியையும் பச்சை அரிசியையும் நல்லா கழுவிட்டு நல்லா நம்ம 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தோம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கிடுவோம். அந்த அரிசி முழுங்குற அளவுக்கு ஊற்றிக்கிடுவோம். இப்போ அரிசிக்கு மேலே கொஞ்சம் தண்ணி லைட்டாக தான் இருக்குது பாருங்கள். கீழே மேலே கொஞ்சமாக இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. அந்த அரிசியை ஒட்டி கொஞ்சம் தண்ணி வர மாதிரி நம்ம ஊற்றிக்கிட்டோம்னா அடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் ஊற்றிக்குவோம். ரொம்ப ஊற்றினோம்னா நம்மளுக்கு வந்து அரிசி வந்து இது வந்து உங்களுக்கு மில்லட் அரிசி வந்து அடிக்காது. இப்போ உங்களுக்கு இதை வந்து அடிச்சு கொண்டு வரேன்ப்பா. இப்போப்பா நான் மிக்சியில் அடிச்சு கொண்டு வந்துட்டேன். இப்படி இருக்கணும்ப்பா. ரொம்ப நைஸாக அரைச்சோம்னா நமக்கு மில்லட் கொழுக்கட்டை வந்து கறி மாதிரி ஆயிடும். அதனால இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். நம்ம வந்து மாவு ஊற்றி இதில் கிண்ட போகிறோம். அது வந்து இப்போ உங்களுக்கு வந்து சட்டி வந்து ரொம்ப சூடாக இருக்கும்.
டக்குன்னு வந்து உங்களுக்கு பிடிச்சிக்குவோம். அதனால கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றுவோம். தட்டி உங்களுக்கு நினைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம மாவுக்கும் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் இதெல்லாம், அதுக்கும் சேர்த்து நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம அரைச்ச மாவை இதில் ஊற்றுவோம். அடுப்பை வந்து நல்லா மீடியத்தில் வச்சிடணும்ப்பா. மீடியத்தில் வச்சு கைவிடாமல் இப்படி நல்லா கிண்டணும். கிண்டினோம்னா தான் உங்களுக்கு கட்டி விழுகாது. மீடியத்தில் வச்சுக்கோங்க அடுப்பை. அப்போ மாவு வந்து உங்களுக்கு இப்படி கிண்ட கிண்ட நல்லா உங்களுக்கு வெந்து கெட்டியாகும். இப்போ நல்லா இப்படி ஒரு 2 நிமிஷம் நல்லா அம்மா கிண்டிருக்கா நல்லா கெட்டியாகுது. அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் தான் வைக்கணும். பிடிச்சிட்டு இப்படி கிண்டணும். இப்போப்பா நம்மளுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. நல்லா பார்க்க ஒரு கால்வாசி வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா கொஞ்சம் மல்லி இலையை போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா இந்த இதை வந்து போட்டுக்குவோம். பாப்பா இதை எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து அடுப்பு வந்து சின்னதாப்பா இருக்குது. இப்போ மாவு வந்து எல்லாம் நல்லா கெட்டியாகி ஒன்று சேர்ந்து வரணும். நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு நல்லா பாருங்கப்பா எல்லாம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. பாருங்க நல்லா ஒன்று சேர்ந்தாப்புல வந்துருச்சு. இதை வந்துப்பா மாவை வந்து நம்ம இதை வந்து இதில் பிளேட்டில் மாற்றிக்குவோம். இப்போப்பா இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நல்லா மாவு ஆறிடுச்சு. நல்லா இதை வந்து நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டுக்குவோம். லைட்டாக நம்ம கையில் மாவு ஒட்டுது, அதனால் தண்ணி கொஞ்சோன்னு தொட்டுக்கிறோம். தொட்டினோம்னா நம்மளுக்கு மாவு வந்து ஒட்டாது. அம்மா வந்து துணி போட்டிருக்கேன்ப்பா. நல்ல துணியை தண்ணியில் நினச்சி நல்லா டைட்டாக புழிஞ்சாச்சு. இப்போ இது வந்து சொதன்னு இருக்கக்கூடாது. இல்லாட்டாக்க கொலக்கட்டை வந்து உங்களுக்கு இதாயிரும், களி ஆயிரும். இப்படி உருண்டையும் பிடிச்சிக்கோங்க. தண்ணி இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு சைஸு உங்களுக்கு கொலக்கட்டை வேணுமோ அந்த அளவு உருண்டையாகவும் பால் மாதிரியும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொடாம உங்களுக்கு உருட்டமை ஈஸியாக வரும். பாப்பா நான் ஒரு இட்லி சட்டி வச்சுருக்கேன். இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி உங்களுக்கு நல்லா கொதிக்கிற நிலையில் இருக்குது. இப்போ நம்ம செஞ்சு வச்ச கொலக்கட்டையை இதில் இறக்கிடுவோம். இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும்ப்பா. வெந்தோடனே உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சுட்டோம். ஓப்பன் பண்ணுவோம். இப்போ ஒரு கத்தி வச்சு இப்படி நல்லா வெந்துருச்சுப்பா. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொலக்கட்டை ரொம்ப ஹீட்டில் இருக்குது. கொஞ்சம் நல்லா ரெஸ்ட்டில் இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆற விட்டுருந்தோம். இப்போ கொலக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது வந்துப்பா நல்லா சுட சுட சாப்பிடணும். சுட சுட சாப்பிட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் ஆறின பிறகு சாப்பிட்டா கொஞ்சம் வந்து உங்களுக்கு சாஃப்ட்டு கொஞ்சம் குறைஞ்சிடும். அதனால சூடோடு சாப்பிட்டுக்கோங்க. சூடோடு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.